புதன் வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து எங்கே கம்யூனிகேஷன் கட் ஆகிட்டு எங்கேயாவது பேசக்கூடாத இடத்துல பேசி இவங்க மாட்டிக்கிறாங்க. அது ஓடி போனாலும் சரி, ஓடி போகிறதுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் ராகுவும் சேர்ந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ராகு கேதுவுடைய டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அவங்க அந்த காதல் அவங்களுக்குள்ள முன்னாடி இருந்த காதல் இப்போ குறையிற மாதிரியாக சொல்ல வருது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கேயாவது ராகு கேதுவோட டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடமான கலத்திரக்காரம் சொல்லக்கூடிய சுக்கிரன், பெண் ஜாதகத்தில் தன்னுடைய கணவரை குறிக்கக்கூடிய செவ்வாயும் எங்கேயாவது பரிவர்த்தனை ஆகிருந்துச்சு. இங்கே ராஜாடியில் அழகாக சொல்லுவாங்க, பரிவர்த்தனை வர்க்கம் விளிம்பெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரபல மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கள்ளக்காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கள்ளக்காதல் பத்தி நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? கள்ளக்காதல் தேவையில்லாத ஒண்ணுதான் தோணுது. காதல்ல என்னையா நல்ல காதல் கெட்ட காதல் சொல்றீங்களா சார்? ஆக்சுவலா இந்த பொதுவா வந்து எப்படி வந்து கல்யாணம் வந்து ஜாதகத்துல ஈஸியா கண்டுபிடிக்கலாம், டிவோர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி கள்ள காதல் வந்து சுலபமா வந்து ஒரு ஜாதகத்துல தெரியுமா சார்? ஆமாங்க, ஒரு ஜாதகத்துல காதல் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் கிரகத்தை சொல்லுது இல்லைங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துல கம்யூனிகேஷனுக்கான கிரகம் எது அப்படின்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது எது சொல்லுது அப்படின்னா புதன் கிரகத்தை சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் ரொம்ப பவரா இருக்கு அப்படின்னா அவங்க ஈஸியாக போய் கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. அப்போ லவ் ஓப்பன் பண்ணுறது இவங்க தான் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும், எங்கள் ராஜநாடியில் சொல்லுவோம், சுக்கிரனும் புதன் குரு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்க காதலில் போய் ஈஸியாக வெளிப்படுத்திடுறாங்க. இவங்களுக்கு தான் காதல் செட் ஆகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலை தான் வந்து கள்ளக்காதல்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே 4-5 பேரை லவ் பண்ணியிருப்பானுங்க வரிசையா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல பிள்ளையாட்டம் செட்டில் ஆயிடுறது. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட பல காதல் வந்து எந்தெந்த பெண்கள் ஆண்கள் எந்தெந்த ஜாதகக்காரர்கள் பண்ணுவாங்க சார்? ஒரு ஜாதகத்துலங்க குருவும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு திருட்டுத்தனம் இருக்கு, தெரியாம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. அதோடு சேர்த்து சந்திரன் சேர்ந்துச்சுன்னா அவங்க அப்படியே தெரிஞ்சோ தெரியாமையோ அப்படியே மேக்கப் பண்ணி ஓடுற மாதிரியான வேலை. அப்போ ஒரு ஜாதகத்துல குருவும் சந்திரனும் ராகுவும் சேர்ந்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் கண்டிப்பா வந்துடுதுங்க. இப்போ காதலிச்சு திருமணம் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதலே இருக்காது. நிறைய காமெடிஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்த அந்த ஈர்ப்போ இல்ல இவகிட்ட இருந்த அந்த ஈர்ப்போ வந்து கல்யாணத்துக்கு பிறகு வந்து அந்த காதலே இல்லை அப்படின்வாங்க. எந்தெந்த ஜாதகக்காரர்கள் அப்படி பண்ணுவாங்க சார்? ஒரு ஆண் ஜாதகத்துலங்க சுக்கிரன் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டாலும் அதை முழுமையா அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா இருக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ராகு கேதுவோடைய டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அவங்க அந்த காதல் அவங்களுக்குள்ள முன்னாடி இருந்த காதல் இப்போ குறையிற மாதிரியாக சொல்ல வருது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கேயாவது ராகு கேதுவோட டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப, அதாவது இந்த காதலுக்காக குடும்பத்தையே விட்டுட்டு வந்து அப்பா அம்மாவை எதிர்த்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணினாலும் கூட இந்த லவ் கடைசி வரைக்கும் போகுதா அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்கு. இவங்களுக்குள்ள மனக்கசப்பு வந்து ஈஸியா வந்துடுறத நம்ம தொடர்ந்து பாக்குறோங்க. காதலுக்கு பேர் போன ஜெமினி கணேசன், அடடா இவன் தாயா ஜெமினி கணேசன் மாதிரி லவ் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் வாங்க, நிறைய பேரை சொல்லலாம் அந்த பட்டியல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் நீங்க சொல்ற மாதிரி 70-80 வயசுல கூட தன்னோட துணைவியாரோட வந்து அந்த காதல் அப்படியே இருக்கும். அந்த 18-20 வயசுல எப்படி ஒரு காதல் இருக்குமோ அது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு வந்து புரிதல் தாங்க. ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்து இருக்கு, ஒன்னோட ஒன்று காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள என்னதான் வேற வேற இடத்துல இருந்து ஒரு ஈர்ப்பு வந்தாலும் கூட தன்னுடைய மனைவியை அல்லது தன்னுடைய கணவரை அவங்க விட்டு தர தயாரா இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க அந்த புரிதலோடையே அழகா கொண்டு போயிடுறாங்கங்க. இன்னொன்னு, காதல் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த காதல் வந்து டிவோர்ஸ்ல போய் முடியும், இல்லாட்டி வந்து பிரிவினையை கொடுக்கும். அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது ஜாதகத்துல? அதுதாங்க நான் சொன்னது போல, ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் இடமான கலத்திரக்காரம் சொல்லக்கூடிய சுக்கிரனும், பெண் ஜாதகத்துல தன்னுடைய கணவரை குறிக்கக்கூடிய செவ்வாயும் எங்கேயாவது பரிவர்த்தனை ஆயிருந்துச்சு. எங்க ராஜநாடியில் அழகா சொல்லுவாங்க, பரிவர்த்தனை வக்ரம் விளிம்பெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு விவாகரத்தை நோக்கி இவங்க குடும்ப வாழ்க்கை போயிடுவாங்க.
போகிறத நம்ம அதிகப்படியாக நாங்கள் பார்க்குறோம். சில பேர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னா, அவர் வந்து வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி ஊர்லேயே தங்கி வேலை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பாதிக்கிறது இல்லை. கள்ளக்காதல் பண்ணாலும் எஸ்கேப் ஆகிற மக்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். சில பேர் வந்து 6 மாசத்துலயே சிக்கிடுவாங்க வீட்டில். ஸோ ஜாதகத்துல என்ன விஷயங்கள் இருந்தா அவங்க சிக்குவாங்க இல்லை சிக்க மாட்டாங்க? இல்லை புதன் வக்கரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து எங்கே கம்யூனிகேஷன் கட் ஆகிட்டு எங்கேயாவது பேசக்கூடாத இடத்துல பேசி இவங்க மாட்டிக்கிறாங்க. அது ஓடி போனாலும் சரி, ஓடி போகிறதுக்கு முன்னாடியே மாட்டிக்கிறாங்க. கையுங்களவும் மாட்டிக்கிட்டாங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க அப்படி மாட்டிக்கிறாங்க. புதன் பிரச்சனை இல்லாமல் சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்க போய் அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் வெளியில் இருந்தாலும் கோச்சாரத்தில் ராகுக்கு இது எங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வருதோ, ராகுக்கு அந்த குரு மேலே வருதோ அப்போ வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க. காதலே இல்லாத மனுஷங்க இருக்கிறாங்க சார். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கோன்னு சொல்லுவோம், இல்ல வந்து என்ன வேணா நம்ம பேர் விட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி காதல் வாடையே இல்லாத ஜாதகத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? காதல் வாடையே இல்லை அப்படிங்கிறது அப்படின்னு யாருமே இல்லைங்க. காதல் 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 போயின்னு சாதல் சாதல்ங்கிறாரு பாரதியார் இல்லைங்களா. அப்போ அவர் லவ் பண்ணாமல் இருந்தாருங்களா? அவர் இந்திய தேசத்தின் விடுதலை மீது ரொம்ப காதல் வச்சிருந்தார். இங்கே எல்லார் மேலேயும் காதல் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆண் பெண் மேலேயும் ஒரு பெண் ஆண் மேலே வச்சிருக்கிறது மட்டும் காதல் இல்லை, இறைவன் மேல வச்சிருக்கிறது காதல். ஆண்கள் மது மேல வச்சிருக்கிறதும் ஒரு காதல். இப்ப வள்ளல் பெருமான்லாம் இறைவன் மேல காதல் விண்ணப்பம்னு எழுதிக்கிறார் இல்லைங்களா. அப்ப இறைவன் லவ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுடைய ஆண்டாள் வந்து பெருமாளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ சூடி தந்த சுடற்கொடியால்னு பாட்டு எழுதுறாங்க. அப்போ இங்கே எல்லாமே காதல் தான், எதுவுமே காதல் இல்லாமல் இங்கே இல்லை. என்ன இங்கே விஷயம் அப்படின்னா, யார் மேலே வைக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே கேள்வி. அப்போ இங்கே காதல் இல்லாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே காதல் வாய்ப்பட்டு தான் வெளியில் வர்றாங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து அவங்களோட சேர்த்து ராகுக்கு எதுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள பெருசாக ஒன்றும் காதல் இருக்கிறத பார்க்குறது இல்லை. ஆரம்பத்தில் பட்டாலும் அந்த காதல் வந்து பெருசாக வந்து அதுவும் சக்ஸஸ் ஆகுறது இல்லை. அப்படியே சக்ஸஸ் ஆனாலும் பெருசாக ஒன்றும் அவங்க குடும்பத்தில் ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஒரு பெண் ஜாதகத்துல எதை வச்சு சொல்லுவீங்க ஒண்ணுக்கும் மேற்பட்ட பல ஆண்களுடன் கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு எதை பார்த்து சொல்லுவீங்க? இப்போ ஜாதகத்துல குரு வக்கரமாயிருக்கு, வக்கரமாகி செவ்வாயோடைய கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க வந்து இவங்க சும்மா இருந்தாலும் தேடி வரும். அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ குரு வக்கரமாகி செவ்வாயோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்கள் பேருக்கு இடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு எந்த இடத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்றது? அதே தான் குரு வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னால இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்கும், கவனமாக இருக்கணும். நன்றி சார். வணக்கம்.